So hi, hello, welcome to Exam Rally YouTube channel. It's yours Partha Sarathi. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா upcoming bank examsல ரீசனிங்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குறள்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சோ அந்த குறள் என்ன அப்படினு பார்த்தா ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது நற்றுபவர். சோ இந்த குறளுக்கான மீனிங் வந்து கடைசியில வந்து நான் சொல்றேன். ஓகேவா? சோ இந்த வீடியோவோட எண்ட்ல கண்டிப்பா சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ பிகினர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கீங்க. நான் வந்து இப்போதான் ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் ஒரு 2-3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்றவங்க எல்லாருக்கும் ரீசனிங்ல என்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ரீசனிங் தான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்லேயே ஸ்கோரிங் பார்ட். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கோரிங் பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரீசனிங் தான். ஏன்னா ரீசனிங்ல மெத்தட் ஆஃப் சால்விங் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஸோ அதனால ஸ்கோரிங் பார்ட் வந்து ரீசனிங் தான். ஸோ இது வந்து ரீசனிங்ல என்னென்ன மார்க் இருக்கு, எவ்வளோ மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு தெரியலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கான இதுதான் இது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 questions 40 marks 25 minutes. ஸோ இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன், 40 questions 40 marks 25 minutes. ஸோ செக்ஷனல் டைமிங். ஸோ அண்ட் தென் ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க், இதுக்கு மூணுமே 35 marks 35 questions and then sectional time 20 minutes. So then SBI PO வந்து 30 questions 30 marks 20 minutes. So SBI PO ஓட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு SBI PO ஓட அப்ளிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்றது வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இவ்வளவு மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுல நாம எப்படி ஸ்கோர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் தான் பேசிக் டாபிக்ஸ். ஓகேவா? சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், 1 mark பேஸ்ட் கொஷின்ஸ். ஸோ 1 mark பேஸ்ட் கொஷின்ஸ்னா பேர் ஆஃப் லெட்டர்ஸ், பேர் ஆஃப் டிஜிட்ஸ், ஸோ மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து 1 mark பேஸ்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்ட். ஓகேவா? தென் வந்து சீட்டிங் பஸ்ஸில் ஆப்வியஸா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஸோ இதுல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீட்டிங் பஸ்ஸில் போகணும். ஏன்னா பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து டைம் கன்சியூமிங் கம்மியாகும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, எக்ஸாம்ல அப்ரோச் பண்றப்போ இதுக்கெல்லாம் டைம் கம்மியாகும், ஆனா மார்க் வந்து நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐபிபிஎஸ் பிஓ இல்ல ஆர்ஆர்பி பிஓ 35-40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 17 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்தே வந்துடும். ஓகே, ஆப்வியஸா 17 to 20 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்துடும். எஸ்பிஐ பிஓல மட்டும் கம்மியா வரும். ஓகேவா? எஸ்பிஐ பிஓல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 17 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கான சோர்சஸ் வந்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து சோர்சஸ் வந்து சோ மெனி சோர்சஸ் இருக்கு. ஸோ யூடியூப்ஸ்ல இருந்து சைட்ஸ் மூலியமா நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க புரியுதோ அங்க நீங்க வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லி தருவாங்க, ஷார்ட்கட் நிறைய பேர் சொல்லி தருவாங்க. ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எது வந்து பெஸ்டா தோணுது, உங்களுக்கு எது புரியுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியா என்னால இது இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா புரியும், உங்களுக்கு வேற ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா புரியும், கரெக்டா? ஸோ யாரு சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்றத பார்த்து சோர்ஸை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. ஓகே, ஸோ கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம கத்துக்கிட்டாச்சு எல்லாம் ஓகே. ஆனா இது கத்துக்கிட்டா மட்டும் போதுமா, என்னால 35 out of 35 வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ அதுக்காக மெயினா இருக்கிற 3 ரூலை வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மொதல் ரூல் வந்து இதை வந்து ரீசனிங்கோட தம் ரூல்னே வச்சுப்போம். ஸோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் அப்படி என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் பிராக்டிஸ். ஓகேவா? எஃபெக்டிவ் பிராக்டிஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி மெத்தட் ஆஃப் சால்விங் எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாரு டைமை கம்மியா வந்து எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்றாங்களோ அவங்க அதிகமா மார்க் போட முடியும், கரெக்டா? அதிக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும், மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவ் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் பிராக்டிஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி. இப்போ ஒரு ரோஸ் செடி எல்லாம் நடுறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ரோஸ் செடிக்கு டே 1ல இருந்து தண்ணி ஊத்துறீங்க. ஓகேவா? 1 2 3 4 அப் டு 100 days தண்ணி ஊத்துறீங்க.
அந்த ரோஸ் செடி 100வது நாள் தான் வந்து பூ பூக்குது. ஓகேவா, அந்த ரோஜா செடி 100வது நாள் தான் பூ பூக்குது. அப்போ நம்ம 100வது நாள் தண்ணி ஊத்துறப்போ பூ பூக்கிறதுனால அது 100வது நாள் தான் பூ பூக்குதுன்னு அர்த்தம் இல்லையே. கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா 99 டேஸ் அதுக்கு தண்ணி ஊத்தாம ஜஸ்ட் 100th டேவே டைரக்டா போய் தண்ணி ஊத்தி பூ பூக்க வச்சுக்கலாம்ல. ஸோ அது நம்மளால முடியாதுல்ல. ஸோ டே டு டே இருக்கிற நம்ம எஃபோர்ட் தானே 100th டே வந்து அது அவுட்புட்டா கிடைக்குது. ஸோ அதே மாதிரியே தான். ஸோ நீங்க வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் எனக்கு வந்து எல்லாருக்குமே சொல்றேன் மெத்தட் ஆஃப் சால்விங் தெரியும். ஆனா யாரு அதிகமா பிராக்டிஸ் பண்றாங்க, ஸோ மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியா வந்து சீக்கிரமா அப்ரோச் பண்ணி டைம் கன்சியூமிங் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? தென் இப்போ இன்இக்வாலிட்டி ஆகட்டும் இல்ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி வரும் அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் பிராக்டிஸ் மூலயமா தான் வரும். ஸோ நான் வந்து டெய்லி எந்திரிக்கிறேன், ஒரு 2 hours படிக்கிறேன், ஸோ எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்றது கம்மியா அட்டெம்ப்டா தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10 to 12 hours ஆச்சு நான் கீப் ப்ராக்டிசிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 100,000 கொஸ்டின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஸோ பென் அண்ட் பேப்பரோட எஃபர்ட்டை குறைக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாப்பர்ஸ் எல்லாம் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்போ 4 பாசிபிள் வருது சில சீட்டிங் பசிலுக்கு அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சா 2 பாசிபிள் தான் வருதுன்னா அவங்க கம்பைன் பண்ணி 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து டயக்ராம் போடுவாங்க. பட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து டயக்ராம் போடுவாங்க. ஸோ இதுலயே வந்து டைம் டிஃபரெண்ட் நிறைய ஆகும். இப்போ அவன் ஒரு 2 minutesல சீட்டிங் பசில் சால்வ் பண்ணானா பிகினர்ஸ்க்கு ஒரு 1 minute 3 minute வந்து ஆகும். ஸோ அந்த 1 minute வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு காரணம் ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து எப்படி கம்மி பண்ண முடியும்னா எஃபெக்டிவ் ப்ராக்டிஸ்னால தான் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா கொஸ்டினை செலெக்ஷன் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 4 லைன் இருக்கும் ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஒரு கொஸ்டின் 8 லைன் இருக்கும். நாம அந்த 8 லைனை பார்த்த உடனே பயந்துருவோம். 2 வேரியபிளா வேற இருக்கும். அந்த 8 லைன் பார்த்தோன்னே ஓகே இது நம்மளால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 லைன் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஒரு மித்து என்ன தெரியுமா, நான் குண்டா இருக்கவன் நிறைய சாப்பிடுவோம், ஒல்லியா இருக்கவன் நல்லாவே சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ரீசனிங்கும். ஸோ 4 கொஸ்டின் இருக்கிறது வந்து ஈஸியா தான் இருக்கணும்னு அர்த்தமும் இல்லை, 8 லைன் இருக்கிறது ஹார்டா தான் இருக்கணும்னு அர்த்தமும் இல்லை. ஓகேவா? ஸோ கண்டென்ட் சைஸை பார்த்து கொஸ்டினை முடிவு பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் நம்மளால போட முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்த உடனே நான் சீட்டிங்ல உட்காரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மிஸ்லேனியஸ் பார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி சிலாசம் இன்இக்வாலிட்டி எதெல்லாம் டைம் கன்சியூமிங் கம்மியாகுதோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம போட்டுறணும் எக்ஸாம்ல. ஓகே, சரி, கொஸ்டின் செலக்ட் பண்ணியாச்சு. சரி, தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா கொஸ்டின் ஸ்கிப். ஸோ எல்லாரும் இங்க என்ன தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாரை விட்டாலுமே நீங்க மெத்தட் ஆஃப் சால்விங் நான் சொன்ன மாதிரி 35 out of 35 போட்டுருவீங்க. கரெக்டா? ஆனா 20 minutesல யாரு 35 போடுறீங்க, ஐபிபிஎஸ், பிஓ அண்ட் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் அந்த இதுல எல்லாம் அப்படிங்கிறது தான் இங்க மேட்டரு. ஸோ கொஸ்டின் ஸ்கிப் வந்து மெயின் இதுல. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் ஹார்டா இருக்கு, நான் ஒரு 1.5 நிமிஷம் செலவு பண்ணிட்டேன், ஒரு சீட்டிங்கை எடுத்துட்டேன், அதுக்கு 1.5 நிமிஷம் செலவாயிடுச்சு, ஆனா எனக்கு ஆன்சர் வர மாதிரி தெரியல அப்படின்னாவே நீங்க டைரக்டா அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ ஏன்னா 18 minutesல உங்களால 25 போட முடியும். அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே கொஸ்டின் செலெக்ஷன்லயே அதை முடிவு பண்ணிருக்கணும். ஸோ நான் முடிவு பண்ணாம நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே 2 minutesக்கு மேல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இருக்கவே கூடாது. அடுத்து அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? ஏன்னா எல்லா எக்ஸாம் இப்போ ஐபிபிஎஸ், பிஓ எக்ஸாம்ஸே எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு சீட்டிங் இல்ல ஒரு பசில் வந்து அவன் செய்ய போறான். ஓகேவா? ஹார்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த பசில் சீட்டிங் நம்மளுக்கு தெரியாது. சோ பிகினரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா 2 minutesக்கு மேல எனக்கு டைம் எடுத்தாவே அது நம்மளால இது பண்ண முடியாது. அப்ரோச் வந்து அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க போயிருக்கணும். சோ மெயினான 3 தம்ப் ரூல்ல பார்த்தோம். சோ எஃபெக்டிவ் பிராக்டிஸ் எப்பயுமே ஹையா தான் இருக்கணும். கொஸ்டின் செலக்ஷன் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். இந்த இது வந்து கொஸ்டின் ஸ்கிப் வந்து கண்டிப்பா மேல விட்டுறவே கூடாது. அதை மடக்கி தான் வைக்கணும். கண்டிப்பா கொஸ்டின் ஸ்கிப் பண்ணலன்னா எஃபெக்டிவா இருக்கவே இருக்காது எக்ஸாம். சோ அட்டெம்ப்ட் கம்மியாயிடும். சோ கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, சோ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். சோ பிராக்டிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கொஸ்டின் எப்படி செலக்ஷன் பண்றதுன்னு தெரியும், கொஸ்டினை எப்படி ஸ்கிப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க,
அக்யூரஸியா போட மாட்டாங்க. இந்த அக்யூரஸிங்கிற மேட்டர் வந்து ரீசனிங் மட்டும் கிடையாது. இப்போ ஓவராலா அந்த எக்ஸாம்லயே எடுத்துக்கோமே, ரீசனிங்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க 35-30 அந்த மாதிரி போட்டுருக்கீங்க. பட் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணாம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம போய் வந்து இவ்வளவு தெரியுது அவ்வளவு தெரியுதுன்னு போட்டுவிட்டு வந்தோம்னா ரீசனிங்கும் அடி வாங்கும். ஸோ ரீசனிங்ல எடுக்கிற மார்க்கு அக்யூரஸினால போகக்கூடாது. ரீசனிங்குமே அக்யூரேட்டா தான் போடணும். ரீசனிங் மற்ற சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சதை அட்டன் பண்ணணும். ஸோ அக்யூரஸிங்கிறத மெயின்டைன் பண்ணலன்னா இப்போ நீங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எவ்வளோ எஃபோர்ட் போடுங்க, கடைசியா மார்க் வந்து கம்மியாயிடும். ஸோ அக்யூரஸிங்கிறது அங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான இது பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சோர்சஸ் எல்லாம் இருக்கு, நீங்க சொன்னீங்க படிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எங்க போய் வந்து ப்ராக்டிஸ் பண்றது, எந்த வெப்சைட் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட எக்ஸாம் ரேலி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ரேலியோட வெப்சைட்ஸ், ஆப் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ரேலி சைட்ஸ்ல பெஸ்டா இருக்கு. ஓகேவா? கொஷின்ஸ் எக்ஸாம் லெவல்ல எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல்ல இருக்கு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்ஃபேஸ், எக்ஸாம் ரேலியோட இன்டர்ஃபேஸ்ல இப்படிதான் இருக்கும். ஸோ எக்ஸாம் ரேலியோட மெயின் ஃபீச்சர், ஒரு யூனிக் தனித்துவமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்க, ஒரு பிகினருக்கு சொல்றேன், ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்க, நான் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்டும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, எந்த கம்பெனியுமே சொன்னது கிடையாது. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கோடிங் டிகோடிங் எடுத்திருந்தா 2 minutes to 2 minutes 55 seconds. ஸோ இது வந்து டாப்பருக்கு வந்து 2 minutes தான் ஆகும். ஓகே, பிகினரா இருந்தா ஒரு 3 minutes அப் டு 2 to 3 minutes குள்ளார நீங்க போட்டிருக்கணும். ஸோ நான் இல்ல எனக்கு 4 minutes ஆயிருக்குன்னா அப்போ நீங்க உங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன அந்த இதுல இப்போ ஒரு மார்க்ல இருக்கோ எல்லா டாபிக்குக்கும் எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படிங்கறது முதற்கொண்டு உங்களுக்கு டீடைல்டா ப்ளூ பிரிண்டா கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து இது பண்ணணும். ஓகேவா? கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ரீசன்ஸ் பிஹைண்ட் இட், ஏன் எக்ஸாம் ரேலி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஸோ இங்க ப்ரிப்பேர் பண்ற கண்டென்ட் எடுக்கிறவங்க, கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் பண்றவங்க எல்லாருமே பேங்க் எக்ஸாம்ஸை ஒரு 7 to 8 yearsல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டாப்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் அப்கமிங் எக்ஸாம்ஸோட லெவல் போற வரைக்குமே அவங்க வந்து பார்த்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து எக்ஸாம் ரேலி பெஸ்டா இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட மோட்டிவேஷனாக நான் பார்க்கறது. ஸோ என்னன்னா, சக்ஸஸ் அப்படிங்கிற வேர்டை ஒரே செகண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த சக்ஸஸ் அடையறதுக்கு கண்டிப்பாக வந்து கோடிக்கணக்கான செகண்ட்ஸ் தேவை. ஓகேவா? சக்ஸஸ் வந்து இட்ஸ் டேக்ஸ் டைம். ஓகேவா? ஆனால் அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடணும். ஓகேவா? சும்மா சக்ஸஸ் வராது. நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கேன், கதவை தட்டி இந்தாப்பா உனக்கு சக்சஸ் அப்படின்னு வந்து யாரும் கொடுக்க போறது கிடையாது. அதுவும் பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது சுத்தமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த குரல் நான் ஒன்று ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான மீனிங் இதுதான். ஸோ முயற்சி பண்ணனா, எஃபோர்ட் போட்டா விதியை கூட வெல்லலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ நம்மளோட எஃபோர்ட் நம்ம சைட்ல இருந்து போட்டா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ எக்ஸாம் ரேலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.